வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் 2026 மாத பலன் தான் இப்போ கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி நடந்திருக்கு. ஸோ குரு பயிற்சியோடு சேர்த்து மற்ற கோள்கள் என்ன செய்ய போகுதுன்னு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோ எண்டில் முக்கியமான நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முக்கியமான நியூஸ் அப்படின்னா குளோபல் எக்கனாமிக் பற்றி நான் ஏற்கனவே குரு பயிற்சியில் பேசியிருந்தேன். எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஜான் 2026 ட்ராவல் பிளானை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ப்ராப்பர்ட்டி வாங்குறது உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், குளோபல் ட்ராவல், நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க ஜாபுக்காக, அண்ட் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனாக ட்ராவல் பண்ண, மேரேஜ், இதை பற்றின முக்கியமான தகவலை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பாருங்கள். அது ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களால் முடியுமோ, காப்பாற்ற முடியுமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட். நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களோட டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, கஸ்டம் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒரு டீமே அழகாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு மெசேஜ் ஆர் மெயில் ஆர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. தனுசு ராசி 2026 ஜூன் மாதம். ஜூன் 2026 தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த டிரான்சிஷன்லாம் நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா அர்த்தாஷ்டம சனி இருக்குது. பட் ஆனால் குரு உச்சத்தில் வரும். செவ்வாய் 5th ஹவுஸில் ஆட்சி பலத்தோடு இருக்கும். பட் சூரியன் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக 6th ஹவுஸில் இருக்கும். பட் அது 15th ஆஃப் ஜூனில் வந்து அது ஷிஃப்ட் ஆகிடும். புதன் 7ஆம் இடத்துல பொருந்திருக்கும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் நகரும் 9 ஜூனில், 9th ஜூனில். இப்போ இந்த மாதிரி ஒரு கலந்த மாதிரி ஒரு மந்த்து தான் இந்த ஜூன் 2026. என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது. வேலை விஷயம் அப்படின்னு நீங்கள் முதல்ல எடுத்தீங்கன்னா, வேலை அப்படிங்கிற இடம் வந்து 10வது இடம். அந்த இடத்துல சனி பார்வை. ஆனால் சனியை குரு பார்வையில் சனியை சந்திக்குது. ஸோ வேலை சம்மந்தப்பட்ட முயற்சி, அதுக்குண்டான வருமானம், அதுக்குண்டான இடம் மாற்றம், இந்த மாதிரி முயற்சிகள்லாம் 8ல் உள்ள குரு. இது வந்து நினச்சது, கேட்டது, கிடைச்சது, நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக நினைக்காதது, எதிர்பார்க்காதது, இது நடக்குமான்னு நான் வந்து கொஞ்சம் கூட நினச்சி கூட பார்க்கல அப்படிங்கிறது நடக்குது. அப்படி தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். அப்படி தான் அந்த குரு வரார். ஸோ குரு 8ஆம் இடத்துல இருந்தால் வருமானத்தை கொடுத்துருவார். வாழ்க்கை இருக்குது, இன்கம் இருக்குது, ஒரு வளர்ச்சி இருக்குது. ஆனால் நினச்சத மாதிரி லைஃப் இல்லை. சூழ்நிலைகள் எல்லாமே நமக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்குது, டஃப்பாக இருக்குது, அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. பட் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும் அப்படிங்கிறதான் அந்த குரு கொடுக்கக்கூடிய மெசேஜ். சனி வந்து 4th ஹவுஸில் இன்னுமே அந்த அர்த்தாஷ்டம சனி தடையும் தாமதத்தையும் கொடுத்துட்டு தான் இருக்கார். இந்த பார்வை என்ன பண்ண போதுன்னா அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணும். தடை கொடுத்தோமா, சரி தடையிலேருந்து ஒரு வழியும் காமிச்சிருவோம், ஒரு வழி விட்டுருவோம், ஒரு ஆப்ஷனை கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி குரு கன்வெர்ட் பண்ணும். இப்போ டோட்டலாக இந்த தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள்லாம் எப்படி நடக்க போகுது. 8ல் குரு, இது எப்படின்னா 50%. குரு பார்வை 2ல் இருக்கும். 2ல் பார்வை விழுந்தால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை முயற்சி எடுக்கலாம், கல்யாணம் பண்ணலாம். பட் 8ல் குரு உச்சம். அதனால் 50% சப்போர்ட் வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ண முடியாது. இப்போ பார்ட்னருடைய ஹாரோஸ்கோப் வந்து குரு பார்வையில் இருக்கா, அது குரு பலனில் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிட்டிங்கன்னா இப்போ அது அப்படியே மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் கன்னி ராசியாக இருக்குது, இல்லைனா வந்து மிதுன ராசியாக இருக்குன்னா அந்த குரு பலன் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ராசி இருக்குது, பட் நான் சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தனுசு ராசியாக இருக்குன்னா உங்கள் பார்ட்னருக்கு வந்து குருவுடைய பலன் உள்ள ராசியாக இருந்தால் அந்த மேட்சிங்கை வந்து க்ளோஸாக கொண்டு வந்துடலாம். திருமண வாழ்க்கை என்பது பலவிதமான தடையோட ஒரு சின்ன சின்ன போராட்டத்தோடு தான் போகும். பட் ரொம்ப மோசமாக இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆரோக்கியம் மெயினாக நான் இங்கே பாயிண்ட் பண்ண விரும்புகிறேன். தனுசு ராசி நிறைய பேருக்கு விபத்து, நோய்கள், ஆரோக்கிய பிரச்சனைகள், வருத்தமான சூழ்நிலைகள், கசப்பான ஒரு அனுபவங்கள், மன வருத்தம், மன வலி, இதெல்லாம் இந்த குருவுடைய பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சனி மேலே விழுது அப்படின்னா சுகம், சௌகரியம், நோயிலிருந்து நிவர்த்தி, நல்ல மருத்துவம், நல்ல மருந்து, நல்ல மருத்துவருடைய ஆலோசனை, மன நிம்மதி, மன உளைச்சிலேருந்து விடுபடக்கூடிய காலம். வீடே ஒரு மாதிரி ரிப்பேர் ஆகிருக்கு, அந்த வீடே எங்களுக்கு பிடிக்கல, நெகட்டிவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதை மாற்றத்துக்குண்டான ஒரு வழி. வாகனம் ரொம்ப தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்குது, பழுது செலவு, ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, ரொம்ப தொல்லையாக இருக்குது, அடிக்கடி ரோட்டில் நின்றுடுறேன். அப்போ அதை வந்து புதுசாக ஒரு வெஹிக்கிள் வாங்கலாமான்னா இப்போ இந்த குரு பார்வை வாங்க வைக்கும். வெஹிக்கிள், வீடு, இடம் மாற்றம், வீடு மாற்றம், இதெல்லாம் ஃபேவராக இருக்குது. தனுசு ராசி இந்த குரு பார்வை வந்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குது. அதான் நம்ம ஒரு சின்ன ஒரு சேயிங் இருக்குது, அதை நான் சொல்கிறேன். there is no gain without a pain.
அதான் சரியாக பொருந்தும் உங்களுக்கு. ஏன்னா உச்சமான குரு ரிசல்ட்டை கொடுக்கும். ஆனால் உச்சமான குரு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அப்படி லக் பேஸில் அது தராது. ஹார்ட் ஒர்க்கில், உங்களுடைய எஃபர்ட்டில், உங்களோட சின்சியாரிட்டியில், உங்களோட பங்க்சுவாலிட்டியில், உங்களோட டிசிப்ளினில், அதில் தான் அது ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி ரிசல்ட் வேணும்னா அதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போட போகிறீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டிசிப்ளின்டாக இருக்க போகிறீங்க, எவ்வளோ பங்க்சுவலாக இருக்க போகிறீங்க, எவ்வளோ சின்சியராக இருக்க போகிறீங்க, எவ்வளோ கிளாரிட்டியோடு இருக்க போகிறீங்க, இதை தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் இதை மெயின்டைன் பண்ண ரெடி அப்படின்னா அது ரிசல்ட் கொடுக்க ரெடி. ஏன்னா குரு உச்சம் பலனை ஃபுல்லாக கொடுத்துருவார். ஆனால் அது கஷ்டப்பட்டால் தான் கொடுப்பார். இதுதான் இன்னொரு ஒரு பழமொழி இருக்குது. வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்படின்னா இளமையில் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா முதுவில் கஷ்டப்படாமல் வாழலாம். அந்த மாதிரி ஒரு நேரம் இது. பெண்கள் இல்லத்தரசிகள் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம்னா 100% மன நிம்மதியோட, மன சந்தோஷத்தோட, ஆனந்தமாக வாழ்வீங்க நம்ம சொல்ல முடியும். ஏன்னா செவ்வாய் வந்து 5th ஹவுஸில், சூரியன் வந்து 6th ஹவுஸில், 7th ஹவுஸில், புதன், அப்புறம் எல்லாமே டிரான்சிட் ஆகுது. அப்போ வந்து எல்லாமே ஒரு ஆனந்தமான மனநிலை, சந்தோஷமான மனநிலை, மன உணர்வுகள்லாம் அப்படி இருக்குது, நம்ம எடுக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் ரொம்ப வேர்ஸாக இருக்கா, ரொம்ப மோசமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியும் இல்லை. இது எப்படி இருக்குன்னா, நான் ஒரு குடும்பத்தில் வாழ்கிறேன், என் மனதில் ஏகப்பட்ட எண்ணங்களும் ஆர்வமும் ஓடிட்டுருக்கு. அதுக்கு நிறைய பேர் தடையாகவும் இருக்காங்க. அந்த தடையை நீங்கள் யாராவது வழிகாட்டுவாங்களா, யாராவது உதவி செய்வாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஒன்று நான் புரிஞ்சிட்டேன் கடைசியில், எனக்கு நானே உதவி. என்னுடைய வழியும் என்னுடைய அறிவும் தான் என்னை காப்பாற்றுமே தவிர இன்னொருத்தர் என்னை காப்பாற்ற மாட்டேன். நான் இன்றைக்கி உணர்றேன்னு நினைக்கிறது தான் இந்த இந்த ஜூன் மாதம் 2026 உண்டான ஒரு மெசேஜ். இது நீங்கள் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் ஓவராலாக ஹெல்த்து, ஜூன் 2026 எப்படி இருக்க போகுது அப்படின்னா, தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு தேவையான ஒரு வரம் இருக்குது, உங்களுக்கு தேவையான பொருள் இருக்குது, உங்களுக்கு தேவையான வாழ்க்கை இருக்குது. இந்த பக்கம் அதுக்கு நிறைய சேலஞ்சும், அதுக்கு நிறைய தடையும், நிறைய சவாலும் காத்துட்ருக்கு. இதை எடுக்க நான் ரெடி அப்படின்னா இதை கொடுக்க கடவுள் ரெடியாக இருக்கார். இதை எடுக்க நான் ரெடி இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா இதை அடைய அந்த வழியை காமிக்க மாட்டார். ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு தேவையான இலக்கு, ஒரு பக்கம் அதை அடையிறதுக்குமான தடை. இதை கரெக்டாக கடந்துட்டிங்கன்னா இதை நீங்கள் ரீச் பண்ண முடியும். அதுதான் ஜூன் 2026 ஒரு பலன். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஜூன் மாதம் 2026 ஒரு பொது பலன். பட் நான் வந்து ஏற்கனவே குரு பயிற்சிலையும் இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயுமே இந்த ட்ராவல் பிளான் அண்ட் இந்த குளோபல் எக்கனாமி, இந்தியாவுடைய எக்கனாமி, குளோபல் எக்கனாமி பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன். அது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறது முக்கியமான காரணம், அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க, குளோபலாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். பர்டிகுலராக ஜாபுக்காக போக போகிறீங்க அப்படின்னா, ஜாப்னா எதுக்காக போவீங்க? வேலைனா பணம், ஃபேமிலி செட்டில் பண்ண போகிறீங்க, ஃபாரினில் மைக்ரேட் ஆகணும். ஸோ ஜாபுக்காக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நல்லா யோசிச்சு செய்யுங்க. எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரி மைக்ரேட் ஆனாலுமே யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் சார்ட்டில் நல்ல தசா புத்தி நடக்குது, அந்த ராசியோடைய பலன் நல்லா இருக்குது, அந்த சார்ட்லேயே ரொம்ப நல்லா பாசிட்டிவாக, ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹாரோஸ்கோப்பாக இருக்குன்னா பயப்பட தேவை இல்லை. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். பட் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் மைனஸ் இருக்குது, ஏதாவது தசா புத்தி சரியில்லை, ராகு நடந்துட்டுருக்கு, சனி நடந்துட்டுருக்கு, அண்ட் அந்த ராசியோடைய பலன் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு பண முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்தது மெயினாக நான் சொல்கிறது, மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஓவர்சீஸில் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த யூனிவர்சிட்டி, எனக்கு யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, யூகேல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், யூஏ போகிறேன், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, குரு வந்து இந்த முறை டிரான்சிஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, உச்சமடையக்கூடிய குரு எக்ஸால்டட், இந்த உச்சமடையக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹவுஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த குருக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்குது. கேது எப்போவுமே வந்து என்னன்னு சொல்லணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை அழித்து உருவாக்குறது தான் கேதுவுடைய வேலை. இந்த இடத்துல குரு கிட்ட நெருங்குற இந்த கேது கிட்டத்தட்ட குருவும் அந்த கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது. அடுத்து அட்வான்ஸ் டைம்ஸில் நடக்கும். ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இந்த ஜூன் 2026 நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதம் ட்ராவல் பண்ண போய் குறிப்பாக உங்களுடைய ஸ்டடீஸ்க்காக பண்ண போகிறீங்கன்னா பல முறை யோசிங்க. எஜுகேஷன் லோன் போட போகிறீங்க அப்படின்னா யோசிச்சு செய்யுங்க, கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருக்கான்னு வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. இது யாரையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது. அலட்சியமாக நிறைய பேருக்கு நான் முன்னாடி சொன்னது தான், ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே செட் ஆகல, நிறைய பேர் பின்னாடி வராங்க, அப்புறம் லோனை கட்ட முடியல, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு தொகை வச்சுருப்பீங்க, ஒரு ஹோம் லோன் போகணும், கொஞ்சம் கோல்டு வாங்கணும், இல்லை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேரில் பண்ணணும், அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு
இது ஒரு சரியான மந்தாக ஜென்ரலாக இல்லை. உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருக்குது, நல்ல தசா புத்தி இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு தான் வந்து முதலீடு செய்யக்கூடிய முக்கியமான கிரகம். வளர்ச்சிக்கு தான் முதலீடு. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே இருக்குன்னா, அது பன்மடங்கு உயரும், அது அதிகமான லாபத்தை தரும்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த இந்த குரு வந்து உச்சமடைந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்கும்போது வருமானம் எப்படி கொண்டு போகணும்னு சொல்ல முடியல. இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ட்ராக்கில் போகுமானா சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேனே தவிர யாரையும் டிமோட்டிவேட் பண்ணணும் இல்லை, யாரையும் வந்து எதையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக என் நோக்கம் இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வெல்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃபண்ட் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது, மணி ஃப்ளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, பிஸ்னஸ் சூப்பராக போகுதுன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் சைடில் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஜாப், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் இருக்கும், வெஹிக்கிள் கூட வாங்குற பிளான் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யூஸாக போய் மணியை லாக் பண்ண வேண்டாம், லோன்ஸ் அதிகம் எடுக்காமல் கொஞ்சம் சேஃப் சைடு இருக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும்னு கிடையாது, பட் நிறைய பேருக்கு இது பொருந்தும். இந்த முறை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் கொடுத்தேன், அதை பற்றி நான் இன்னும் கிளாரிட்டி தனி வீடியோவில் கொடுத்துட்றேன். உலகளாவிய பிரச்சனைகளில் வந்து ஏற்கனவே இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லாமே காலசர்வ தோஷமாக இருக்கும். இது ஜூலை வரைக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் முதல்ல அப்லோட் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூட்டி வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூலை வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துட்டு இருக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் பொறுமை இழக்காமல் ஒரு அடிப்படை தேவை என்னவோ அந்த வாழ்க்கையை திட்டமிடுங்க. மற்றபடி ரொம்ப ஒரு அகலக்கால் வைக்கிறது, ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தை தவிர்க்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. அண்ட் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை, உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் பர்த் சார்ட். பர்த் சார்ட்னா ஜனன ஜாதகத்துடைய யோகம். இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேரை கன்சல்ட் பண்ணேன், சார்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐ ஹவ் மல்டிபிள் ராஜயோகாஸ் இன் மை ஹாரோஸ்கோப் அப்படின்னு இருந்ததுன்னா யூ நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே படிக்க போகலாம், நீங்கள் வந்து எனிதிங் யூ வாண்ட் டு டு, யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஜாப், யூ வாண்ட் டு பை அ ப்ராப்பர்ட்டி, எனிதிங் யூ கேன் டூ, நோ ப்ராப்ளம். அதை பற்றி ஒன்றும் வரிஸ் இல்லை. ஸோ என்னோட கருத்து இதுதான். அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விரைவில் வேறு ஏதாவது அப்டேட்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், தொடர்ந்து கொடுக்குறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.